கன்னியாகுமரியில் கடலுக்கு நடுவே விவேகானந்தர் நினைவு மண்டபம் மற்றும் திருவள்ளுவர் சிலை அமைந்துள்ளது. இந்த 2 இடங்களையும் பார்க்க மக்கள் படகில் செல்ல வேண்டும். முதலில் விவேகானந்தர் மண்டபம் செல்லும் பயணிகள் அங்கிருந்து மீண்டும் படகு மூலம் திருவள்ளுவர் சிலைக்கு செல்வர். திடீரென்று கடலில் ஏற்படும் நீரோட்ட மாற்றத்தால் திருவள்ளுவர் சிலைக்கு படகு போக்குவரத்து ரத்து செய்யப்பட்டு சுற்றுலா பயணிகள் திருவள்ளுவர் சிலையை அருகே சென்று பார்க்க முடியாமல் திரும்பும் நிலை ஏற்பட்டு வருகிறது. இதனால் விவேகானந்தர் நினைவு மண்டபத்திலிருந்து திருவள்ளுவர் சிலைக்கு இடையே பாலம் அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கை நீண்ட காலமாக இருந்து வருகிறது. இந்நிலையில்தான் விவேகானந்தர் பாறை மற்றும் திருவள்ளுவர் சிலை இடையே கண்ணாடியால் இழைப்பாலம் அமைக்கப்படும் என தமிழ்நாடு அரசு அறிவித்தது. இது தொடர்பாக ஆய்வுகள் நடத்தப்பட்டன. மேலும் ரூபாய் 37 கோடி மதிப்பீட்டில் கண்ணாடி இழைப்பாலம் அமைக்க திட்டமிடப்பட்டது. இந்த பாலம் கடலுக்கு நடுவே அமைக்க முடிவு செய்யப்பட்டுள்ளதால் தமிழ்நாடு மாநில கடலோர மண்டல மேலாண்மை ஆணையத்திடம் அனுமதி கேட்கப்பட்டு விவேகானந்தர் பாறை மற்றும் திருவள்ளுவர் சிலை இடையே கண்ணாடி இழைப்பாலம் அமைக்க அந்த ஆணையம் அனுமதி வழங்கியுள்ளது. இந்த மேம்பாலமானது கன்னியாகுமரி கடலில் 97 மீட்டர் நீளம், 4 மீட்டர் அகலத்தில் கண்ணாடியில் அமைய உள்ளது. அதாவது பாலத்தில் நாம் நடந்து செல்லும் பகுதியும் கண்ணாடியாக இருக்கும் என கூறப்படுகிறது. இதன் மூலம் பாலத்தில் நடந்து சென்றபடியே நம் காலுக்கு கீழே உள்ள கடலின் நீரோட்டத்தையும் நம்மால் ரசிக்க முடியும். Thanks for watching. Like, share and subscribe the channel.